சின்ன கம்பெனிகள் கார்ப்பரேட் கம்பெனி ஆகாமல் நடுவில் நிற்கிறதுக்கு என்ன காரணம்? அதாவது சிறு நிறுவனங்கள் தொடர்ந்து சின்ன நிறுவனங்களாகவே இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்ற என்னோட ஆராய்ச்சியில 5வது காரணமா எனக்கு கிடைச்சது, சிறு நிறுவனங்கள் நிதி நிர்வாகம் மற்றும் நிதி திட்டமிடல் இல்லாமல் இருக்கின்றன. அது ஃபினான்ஷியல் பிளானிங் அண்ட் ஃபினான்ஷியல் டிசிப்ளின், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இது இல்லாமல் இருக்கும். ஸோ ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் உள்ளெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயம், ஆஸ் அ ஓனர் நீங்கள் ஃபினான்ஷியலி டிசிப்ளின்டாக இருக்கீங்களா? ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? உங்கள் எம்ப்ளாயிக்கு மாதம் ஒரு குறிப்பிட்ட நாளில் அவங்களோட முழு சம்பளத்தை கிரெடிட் பண்ணிடுறீங்களா? பெரும்பாலும் எஸ்ன்னு சொல்லுவீங்க. அடுத்த கேள்வி இதுதான் முக்கியம். உங்கள் எம்ப்ளாயிக்கு மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை மட்டும் நீங்கள் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை மட்டும் சம்பளம் மாதிரி எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே செலவு பண்ணுறீங்களா? அதாவது கம்பெனி பணம் வேறு, நம்ம பணம் வேறு. இப்போ கம்பெனியிலேருந்து நீங்கள் பணம் எடுக்கலாம் ஆஸ் அ ஓனர் அப்படின்னா அதற்கும் ஒரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட்டை தாண்டி நீங்கள் பணம் எடுக்கும்போது கம்பெனி வளர முடியாமல் போகுது. இதுதான் நம்ம ஃபினான்ஷியல் டிசிப்ளினோட முதல் ஸ்டெப்பாக பார்க்குறோம். நான் திரும்ப சொல்கிற விஷயம், கம்பெனிக்குள்ளே வர பணம், கம்பெனிக்குள்ளே வர லாபம் ஓனருக்கு சொந்தமானது இல்லை. அது கம்பெனி வளர்ச்சிக்கு, அதோட திட்டமிடலுக்கு, அதோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சொந்தமான பணம். அப்போ கம்பெனி உங்களுக்கு சம்பளம் கொடுக்கும். எவ்வளோ சம்பளம் கொடுக்கலாம்? இந்த ஒரு கேள்வி நிறைய பேர் ஸ்ட்ரக்காக நிற்கிறோம். எனக்கு ஃபினான்ஷியல் தேவைகள் நிறையா இருக்குது, என் கம்பெனிலேருந்து எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, நீங்கள் ஒரு ஃபார்முலா சொல்கிறீங்க, அந்த ஃபார்முலா ப்ரூவன் ஃபார்முலாவா? இது எங்கே இருக்குது? நான் MBAல படிக்கலையே அப்படின்றாங்க. இது பியூர்லி என்னோட அனுபவத்துலேருந்து சொன்ன ஃபார்முலா தான். அதாவது ஃபார்முலா என்னென்னா, எவ்வளோ சம்பளம் எடுக்கலாம் அப்படின்றதுக்கு உங்களுடைய ஹையஸ்ட் பெய்டு எம்ப்ளாயி இருக்கார் இல்லையா? நிறைய பேர் சம்பளம் கொடுக்குறோம், அதில் ஒருத்தர் டாப்பில் இருப்பார். இவர் தான் என் கம்பெனியில் நிறைய சம்பளம் வாங்குறாரு. அவரோட சம்பளம் 50,000 வச்சுக்கோங்க. அவரோட சம்பளம் மல்டிப்ளைட் பை 2, அந்த அளவுக்கு தான் நீங்கள் சம்பளம் எடுக்கலாம். ஸோ 50,000 மல்டிப்ளைட் பை 2, 1,00,000 ரூபாய் நீங்கள் சம்பளமாக எடுத்தால் தப்பில்லை. 1,00,000 ரூபாய் கம்மியாக எடுக்கிறதுனா எடுத்துக்கலாம். 2 லட்சம் எடுக்கணும் அப்படின்னா, இப்போ உங்கள் ஃபினான்ஷியல் தேவை அதிகமாக இருக்குது, 2 லட்சம் எடுக்கணும்னு உங்கள் செலவுக்கு பணம் கொடுக்க முடியாத கம்பெனியா? அப்போ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க, தப்பே இல்லை. ஆனால் ஒரே விஷயம், இந்த ஃபார்முலா மாறக்கூடாது. இப்போ உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? உங்கள் மேனேஜர் சம்பளத்தை 1 லட்சமும் மாற்றணும். சாத்தியமா? எஸ், ரொம்ப சாத்தியம். 1 லட்சம் ரூபாய்க்கு உங்கள் மேனேஜருக்கு சம்பளம் கொடுங்க. இல்லை 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு தகுதியான மேனேஜர் எடுத்துகிட்டு உள்ள வைங்க. 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குற மேனேஜர் சும்மா இருப்பாரா? அவர் உங்கள் கம்பெனியை டெவலப் பண்ணுவார். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கம்பெனி வளர ஆரம்பிக்கும். ஸோ சிம்பிள், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்களேன். உங்கள் சம்பளம் எடுக்கும்போது முழு சம்பளமாக ஒரே ஒரு நாள் மொத்தமாக எடுத்துருங்க. அந்த சம்பளம் உங்கள் மேனேஜருடைய ஹையஸ்ட் பெய்டு மேனேஜருடைய சம்பளத்தை விட டபுள் மடங்கு இருக்கலாம். இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்கள் கம்பெனி வளர்வதை நீங்கள் நினைச்சா கூட தடுக்க முடியாது.